மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்க சிறப்பு குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. கடும் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக சிறப்பு அலுவலர்களை நியமித்து முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு செல்வராஜ் IAS அவர்களும் ஒருங்கிணைப்பு அலுவலராக தூத்துக்குடியில் நியமிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருடைய தொலைபேசி எண்ணும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7397700020. பாதுகாப்பு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கும் மையமாக தூத்துக்குடியில் உள்ள உள் விளையாட்டரங்கம் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் உள்ள இந்த கட்டுப்பாட்டு அறையில் பொறுப்பாளர்கள் அலுவலர்களையும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். செல்வி ஐஸ்வர்யா அவர்கள் கூடுதல் ஆட்சியர், மாவட்ட ஊரக வளர்ச்சி ராஜா துணை ஆணையர், தூத்துக்குடி மாநகராட்சி, அமுதா மாவட்ட ஆட்சியர், நேர்முக உதவியாளர் உள்ளிட்டவர்கள் அதிகாரிகளாக இந்த கட்டுப்பாட்டு அறை பொறுப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் பணிகளை ஒருங்கிணைப்பு திருநெல்வேலி மாவட்ட நகராட்சி ஆணையர் நியமிக்கப்பட்டுள்ளார். தக்ரா சுபம் ஞானதேவ் ராவ் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். அவருடன் கூடுதல், அதாவது இந்த பாதுகாப்பு நிவாரண பொருட்களை வழங்க சிறப்பு குழுவில் திருநெல்வேலி பொறுப்பு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிஷோர் குமார் ரேவதி சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர். இப்பணியை மாநில ஒருங்கிணைப்பாளர், உள்துறை முதன்மை செயலர் அமுரதா செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிவாரணப் பொருட்கள் வழங்க விரும்புவோர் மற்றும் தன்னார்வலர்கள் இவர்கள் அந்த அலுவலர்களை அணுகி அவர்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 2 நாட்களாக அதி கனமழை பெய்தது. அரசு இயந்திரங்கள் முழுமையாக களமிறக்கப்பட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்க சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி தீபா.